வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அகிலன் மாதையன். கில்லி லெஜெண்ட்ஸ் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஏஓ எக்ஸாமோட சர்டிஃபிகேட் அப்லோடெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரொம்ப ஒரு அமைதியான பதற்றம் இல்லாத ஒரு நிலையில் இருந்தோம். ஸோ நமக்கான அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஓ எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் வீக் வந்தது. ஏன் இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறோன்னா, number of vacancies is more compared to the last year. Last year வந்து 400 plus vacancies இருந்தது, but this year we have nearly 880 vacancies. ஸோ 84 vacancies சொல்லியிருக்காங்க. பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா only 4 banks have reported. இன்னும் நிறைய 10 பேங்க் இன்னும் ரிப்போர்ட் பண்ணலை. ஸோ vacancies may or may not change, பட் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல நம்பர் தான், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வில் டிஸ்கஸ் வாட் இஸ் தேர் இன் தி நோட்டிஃபிகேஷன். அதை பற்றி என்னென்னலாம் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, வாட் ஆர் த திங்ஸ் தட் வி நீட் டு நோ பிஃபோர் அப்ளையிங், அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஃபர்தராக ஹவு டு அப்ளை, சரிங்களா? அப்ளிகேஷன் போடும்போது நம்ம என்னென்னலாம் வந்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவில் நமக்கு தேவையான ஏரியா இதுதான், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர். ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபர்தராக நம்ம அடுத்து போகும்போது இதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் தே ஹவ் கிவன் சம் இன்ட்ரடக்ஷன் ரிகார்டிங் த நோட்டிஃபிகேஷன். இதில் அவங்க பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதே வி ஹவ் டு கிவ் தி ப்ரிஃபரன்சஸ் ஃபார் பேங்க்ஸ், சரிங்களா? ப்ரெஃபரன்சஸ் கொடுத்ததில் ஏதாவது ஒரு பேங்க் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட் எக்ஸாம் எழுதி போனோம்னா வில் பி கெட்டிங் ஆஃபர் லெட்டர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரு பேங்க்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபில் அவங்க சொல்லியிருக்க விஷயம். மற்றபடி நத்திங் நியூ இன் திஸ். டைரக்ட்லி வில் கோ டு தி பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ். இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 14 பேங்க் வந்து பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் இருக்காங்க. பட் ஒன்லி 4 banks have reported their vacancies, சரிங்களா? ஸோ there are 10 more banks they have to report their vacancies. sometimes இல்லாமையும் கூட போகலாம், சரிங்களா? it is not compulsory that all the banks have to recruit some people for every year அப்படின்னலாம் எதுவுமே கிடையாது. அவங்க வேக்கன்சிஸ் இருந்தது அப்படின்னா ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. if not they'll add up to the next year, they can recruit, சரிங்களா? but as of now we have 884 vacancies in our hands. we have to work for that. இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு 23rd of this month, November 23rd. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 7. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் we have 16 days more, சரிங்களா? ஸோ இதுக்குள்ளார நம்ம அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் டேட் பொறுத்த வரைக்கும் டோன்ட் டேக் இட் டில் தி லாஸ்ட் டே, சரிங்களா? அதாவது இப்போ அப்ளிகேஷன் போடலாமா வேண்டாமாங்கிற கன்ஃபியூஷன் எல்லாம் வேண்டாம். அப்ளிகேஷன் இது அட்டெம்ப்ட் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டூ இட் ஏர்லியர், டோன்ட் டேக் இட் டில் தி எண்ட், சரிங்களா? நல்ல நாள் பார்த்து நேரங்காலம் பார்த்து அப்ளை பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்டில் சர்வர் பிஸி ஆகிடும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் யாரும் எடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ஏர்லியராக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்து பேமெண்ட்டும் அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. எப்பயுமே கால் லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸாமுக்கு 10 to 15 டேஸ்க்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஐபிபிஎஸ், சரிங்களா? ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும், யூ வில் கெட் யுவர் கால் லெட்டர்ஸ் அட்லீஸ்ட் பிஃபோர் 10 days, சரிங்களா? நம்மளுடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆஸ் எக்ஸ்பெக்டட் தி லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணோம். ஸோ அதே மாதிரி 26th of December இஸ் அ ப்ரிலிமினரி எக்ஸாம். அண்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி தே வில் கிவ் 10 days கேப், சரிங்களா? இந்த வாரம் சண்டே நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாக்கா அப்கமிங் வெனஸ்டே இல்லாமல் அடுத்த வெனஸ்டே 10 நாள் கழித்து அவங்க வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் தி நார்மல் ப்ரொசீஜர் தே ஃபாலோ. சம்டைம்ஸ் 1 or 2 days முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் வரலாம். பட் தேர் இஸ் நத்திங் கம்பல்ஷன் தட் தே ஹேவ் டு எக்ஸாக்ட்லி ரிலீஸ் தி ரிசல்ட் ஆன் த 10th day, சரிங்களா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. பட் நார்மலி தே ஃபாலோ திஸ் ப்ரொசீஜர். அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தட் இஸ் ஆல்சோ ஆன் தி லாஸ்ட் சண்டே ஆஃப் January. The time between your preliminary results and your mains exam will be less than a month,
சரிங்களா. ஸோ மை கைண்ட் அட்வைஸ் இஸ் தட் இப்போயே நீங்கள் மெயின்ஸுக்கும் கூட சேர்ந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டியூரிங் யுவர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஏன்னா லெஸ் தென் அ மந்த் அதுக்குள்ளார நீங்கள் வந்து என்டையர் அக்ரிகல்ச்சர் சிலபஸ் அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் யூ ஹேவ் டு ஸ்டடி யுவர் அலைட் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளானை ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. சரிங்களா. முன்னாடியே படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா யூ வில் பி சேஃப். சரிங்களா. ஆஃப்டர் மெயின்ஸ் அகைன் இட் வில் பி ஆன் தி எக்ஸாக்ட்லி மோஸ்ட்லி 10 days கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் ரிசல்ட்டும் வந்துடும். மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் யூ வில் பி ஹேவிங் யுவர் இன்டர்வியூ இன் தி மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி எண்டில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இன்டர்வியூ வரும். ஃபெப்ரவரி எண்ட் அல்லது மார்ச் ஃபஸ்ட் 1 or 2 weeks வந்துடும். அண்ட் ஃபைனலி யூ வில் பி ஹேவிங் யுவர் ரிசல்ட் ஆன் தி எண்ட் ஆஃப் மார்ச் அல்லது ஃபஸ்ட்டு ஏப்ரல். யூஸ்வலாக வந்து இந்த டேட்ஸில் தான் வந்து அவங்களுடைய ரிசல்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. that is the provisional allotment will be in the April 2022. சரிங்களா. அதுதான் ஏப்ரல் 1 மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டே வந்துடும். ஸோ அதில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இட் இஸ் அது ஏஜ் அதெல்லாம் பேசிக்ஸ். அண்ட் நேஷ்னாலிட்டி இஸ் நத்திங் டு எக்ஸ்பிளைன் மச். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் நமக்கு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர் ஆல் தி அலைட் செக்டார்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அலைட் டிகிரிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம். அதாவது இதில் இருக்க நாமன்க்ளேச்சர் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 year டிகிரி பண்ணியிருக்கணும். வாட் எவர் இட் மே பி எதர் பிஎஸ்சி பிடெக் அல்லது பிஎஸ் என்ன டெர்மினாலஜி இருந்தாலும் சரி. பட் யுவர் கோர்ஸ் வில் பி யுவர் கோர்ஸ் ஷுட் பி a 4 year டிகிரி கோர்ஸ். அண்ட் தென் இன் த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். சரிங்களா. அங்கே கொடுத்துருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 12 டிபார்ட்மெண்ட்டுக்கு கிட்ட கொடுத்துருக்காங்க. சரிங்களா. 12-15 கிட்டே இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே எலிஜிபிள். சரிங்களா. பட் இதில் ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கேண்டிடேட் ஷுட் என்ஷூர் தட் educational qualification shall be as per the prescribed educational qualifications in the advertisement. சரிங்களா. no equivalent educational qualifications shall be considered. ரொம்ப முக்கியம். என்னென்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அலைடுன்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. நாட் ஓன்லி திஸ். இப்போ அங்கே லிஸ்ட்டில் கொடுத்துருக்க கோர்ஸ் மட்டும் இல்லாமல் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, அண்ட் தென் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்குது. பட் தீஸ் கோர்சஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம். பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நாமன்க்ளேச்சர் ஷுட் பி சேம். சரிங்களா. இந்த வேர்டிங்ஸ் இருக்கக்கூடிய டிகிரிஸ் மட்டும்தான் எலிஜிபிள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதர் தென் ஐடி ஆஃபீஸர் ஃபார் த போஸ்ட் அதர் தென் ஐடி ஆஃபீஸர் டிகிரி யூ ஷுட் ஹேவ் பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ். அதாவது நம்ம யூஜிலேயோ ஒன்று நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டிப்ளமோவோ ஒரு டிகிரியோ செஞ்சுருக்கணும். அப்படியும் இல்லைன்னா யூஜி டிகிரிலேயோ இல்லை ஸ்கூல் டேஸ்லேயோ ஏதாவது ஒரு கோர்ஸ் யூ ஷுட் ஹவ் ஸ்டடிட் ஆஸ் அ கம்ப்யூட்டர் கோர்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஜியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் படிச்சிருப்போம். சரிங்களா. ஸோ தட் இஸ் நாட் அ கிரேட் இஷ்யூ. அண்ட் தென் கம்மிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் வந்து என்ன அப்படின்னா ஆல் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிட்டர்மைனிங் டேட். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் ஷுட் பி ஃப்ரம் அ யூனிவர்சிட்டி போர்ட் recognized by Government of India, that is okay. And the final result should have been declared on or before 23/11. சரிங்களா. 23/11ங்கிறது தான் நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான ஃபைனல் டேட். இந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கணும். இப்போ ரிசல்ட்டு டிக்ளரேஷன் அப்படிங்கிறதுல நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன டேட்டு வந்து ஃபைனல் ரிசல்ட்டு டிக்ளரேஷன் எடுத்துக்கிறது. ஒன் திங் ஐ வாண்ட் டு சே கிளியர்லி இஸ் யுவர் 8th semester ரிசல்ட் டிக்ளரேஷன் இஸ் நாட் யுவர் ஃபைனல் ரிசல்ட் டிக்ளரேஷன். சரிங்களா. ஏன்னா நீங்கள் 6வது செமஸ்டர்லேயோ இல்லை 7வது செமஸ்டர்லேயோ அரியர் வச்சுருந்தாலும் கூட உங்களுக்கு 8வது செமஸ்டரோட ரிசல்ட் வரும். அதே மாதிரி 8வது செமஸ்டரில் இருக்கக்கூடிய மார்க் ஷீட்டில் இருக்க டேட்டை போடலாமா, அதுவும் தப்பு. ஏன்னா 7வது செமஸ்டர்லேயோ இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த செமஸ்டரில் உங்களுக்கு அரியர் இருந்தாலும் கூட 8th செமஸ்டரோட மார்க் ஷீட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். சரிங்களா. ஈவன் 8th செமஸ்டர்லேயே உங்களுக்கு அரியர் இருந்தாலும் கூட 8th செமஸ்டர் மார்க் ஷீட் கிடைக்கும். பட் யுவர் பிசி வில் பி ப்ரொவைடட் ஒன்லி வென் யூ கம்ப்ளீட் யுவர் டிகிரி.
சரிங்களா. பிசியில் இருக்கிற டேட்டு தான் உங்களுக்கு ஆக்சுவல் டேட் ஆஃப் ரிசல்ட் டிக்ளரேஷன். அதாவது எந்த ஒரு எக்ஸாம்னாலுமே கூட அவங்க ஒரு கட் ஆஃப் டேட் சொல்கிறாங்கன்னா அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி உங்களுடைய பிசியில் டேட் இருக்கணும். சரிங்களா, அவ்வளோதான். தட் இஸ் தி ஆக்சுவல் டேட் ஆஃப் ரிசல்ட் டிக்ளரேஷன். டோன்ட் கன்சிடர் யுவர் 8th செமஸ்டர் ரிசல்ட் டிக்ளேர்டு டேட் ஆர் இல்லை 8th செமஸ்டரில் மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டையோ ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, யுவர் பிசி வில் பி கன்சிடர்ட் ஆஸ் யுவர் ஃபைனல் ரிசல்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டிக்ளரேஷனுங்கிறது பிசி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஃபைனல் ரிசல்ட் டிக்ளரேஷன். சரிங்களா, ஸோ அதனால் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். யுவர் டேட் இன் யுவர் பிசி இஸ் தி ஃபைனல் டேட் ஆஃப் ரிசல்ட் டிக்ளரேஷன். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 23/11/2021 முன்னாடி உங்களுடைய பிசி உங்கள் கையில் இருக்கணும். ஐ மீன் உங்கள் பிசியில் இருக்க டேட் இதுக்கு முன்னாடி இந்த 23ஆம் தேதிக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னாக்கா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம். சரிங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேண்டிடேட் ஷுட், ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓஜிபிஏ இருக்கும். யூ ஷுட் என்டர் யுவர் மார்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். சரிங்களா, பர்சன்டேஜாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூ ஷுட் டூ இட் வித் 2 decimal points. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நியரஸ்ட் 2 decimals கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கெட்டிங் 8.1 ஓஜிபிஏ அப்படின்னாக்கா நம்ம பர்சன்டேஜில் போட்டோம் அப்படின்னா 81% அப்படின்னு போடுவோம். அதை எப்படி எழுதணும்னா 81.00 அப்படின்னு மென்ஷன் பண்ணும். அதாவது பர்சன்டேஜ் வித் 2 decimals. அதுதான், மற்றபடி இதில் வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் கால்குலேஷன் ஆஃப் பர்சன்டேஜ், தட் இஸ் நத்திங். அதுக்கப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து it is 30 years. சரிங்களா, மேக்ஸிமம் 30 years. அதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எஸ்சி எஸ்டி இட் இஸ் 35 years அண்ட் ஓபிசி இட் இஸ் 33 years. பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 40 years and ex-service man and then few other people persons affected by 1984 riots. அது நம்மளுக்கு பெருசாக இங்கே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபார் தோஸ் பீப்புள் இட் இஸ் 5 years ரிலாக்ஸேஷன். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவும் கிடையாது நோட்டில். இட் இஸ் தட் அவங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்வேஷன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. சரிங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்லேயே எல்லாமே டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் பெருசாக ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. அண்ட் தென் கம்மிங் டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி. ஓபிசி பொறுத்த வரைக்கும் டோன்ட் வரி அபவுட் எனிதிங். உங்களுக்கு இன்டர்வியூ டைமில் உங்கள் கையில் ஓபிசி சர்டிஃபிகேட் வேலிட் டேட்டோடு இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தாலும் இல்லைனாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் ஓபிசி சர்டிஃபிகேட் வித் இந்த டைமில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலிட் டேட்டில் வந்து உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைக்கும். யூஸ்வலி இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓபிசி சர்டிஃபிகேட் இஸ் இஷ்யூடு ஃபார் அ ஃபினான்ஷியல் இயர். சரிங்களா, அதோட வேலிடிட்டி டேட் நீங்கள் 30ஆம் தேதி மார்ச் வாங்கினாலும் கூட அதுக்கான வேலிடிட்டி 31ஆம் தேதி முடிஞ்சு போயிடும். மார்ச் 31ஆம் தேதியோட அந்த சர்டிஃபிகேட் முடிஞ்சிடும். அகைன் ஃபார் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் யூ ஹவ் டு கெட் அ நியூ சர்டிஃபிகேட். சரிங்களா, இந்த டைமில் வாங்கினீங்க அப்படின்னாக்கா இட் வில் பி எலிஜிபிள் டியூரிங் யுவர் இன்டர்வியூ டைம். சரிங்களா, அதனால் இப்போ வாங்கிக்கிறவங்க சர்டிஃபிகேட் வாங்குறவங்க வாங்கிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து நம்ம எக்ஸாமோடைய பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு என்ன பேட்டர்னுங்கிறது எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். இருந்தாலும் நம்ம நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறத பார்த்துருவோம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் 50 questions இந்த ஏரியா. சரிங்களா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 50 questions அண்ட் ரீசனிங் 50 and then quantitative aptitude 50. quantitative aptitude is nothing but your maths. சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கிலீஷில் மட்டும் எல்லா கொஷின் 50 கொஷின் இருக்குது. பட் 0.25 marks. டோட்டலி we are going to write it for 120 minutes. that is 2 hours. அந்த 2 ஹவர்ஸில் வந்து செக்ஷனல் டைமிங். ஃபஸ்ட்டு 40 minutes நம்ம இங்கிலீஷு, நெக்ஸ்ட்டு 40 minutes ரீசனிங், அடுத்த 40 minutes குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது. சரிங்களா, இந்த டைமுக்குள்ளார மட்டும்தான் உங்களால் இந்த கொஷின்ஸை அட்டம் பண்ண முடியும். இங்கிலீஷை சீக்கிரமாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்க்கோ இல்லை ரீசனிங்க்கோ போக முடியாது. அதே மாதிரி செக்ஷன் மாற்றியும் அட்டன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அந்த லைனில் தான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீசனிங் வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அட்டன் பண்ண முடியும். இங்கிலீஷில் மட்டும் எல்லாத்துக்கும் 0.5 marks அண்ட் தென் ரீசனிங்க்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்க்கு 1 mark. சரிங்களா, டோட்டலி we are going to write the exam for 125 marks. சரிங்களா, அண்ட் தென்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன இதில் கீழே கொடுத்துருக்கிற பாயிண்ட் என்னென்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்கும். அந்த செக்ஷனல் கட் ஆஃபையும் நம்ம கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஈவன் இஃப் யூ கெட் த ஓவரால் கட் ஆஃப் ஹையர், சரிங்களா, ஓவரால் கட் ஆஃப் அதிகமாக இருந்தும் கூட ஏதாவது ஒரு செக்ஷனில் உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக இருந்தால் ஆல்சோ யூ ஆர் நாட் எலிஜிபிள். சரிங்களா, 3 செக்ஷன்லேயும் தனித்தனியாக கட் ஆஃப் வாங்கணும். அதுக்கும் மேலே நீங்கள் ஓவரால் கட் ஆஃப் அதிகமாக இருக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸ் இஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன் ரீசன்ட் இயர்ஸ் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, யூஸ்வலாக ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் வில் நாட் பி கிராசிங் 25 ஆர் மேக்ஸிமம் 30, பட் லாஸ்ட் இயர் த கட் ஆஃப் வாஸ் அபோவ் 40. சரிங்களா, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் ஹேண்டில் பண்ணுங்கள். டோன்ட் டேக் இட் ஆஸ் கிராண்டட். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் ப்ரிலிம்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. வி ஹவ் டெஸ்ட் சீரியஸ் தட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கோயிங் ஆன் கைடட் பை கிளி லெஜெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா கண்டிப்பாக டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணுங்கள். வி ஹவ் நாமினல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் விச் வில் ஹெல்ப் யூ டு கிளியர் திஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு எல்லாருக்குமே தெரியும் 1 hour டைமிங், 60 questions, 60 question, ஈச் கொஷின் கேரிஸ் 1 mark அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது 0.25 marks. சரிங்களா, ஸோ சாரி இட் இஸ் ஒன்லி ஃபார் 45 minutes. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் மார்க்கிங் இருந்தாலும் டைமிங் 45 minutesஸாக இருந்தாலும் கூட நம்ம அதுக்கும் முன்னாடி ஈஸியாக முடிச்சிடலாம். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி அன் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின். நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் படிக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. யூஸ்வலாக மெயின்ஸ் கொஷின் இப்போ ஈஸியாக தான் கேட்டுட்ருக்காங்க. இட் இஸ் பிகாஸ் த கொஷின் பேப்பர் ஈஸி கட் ஆஃப் இஸ் கெட்டிங் ஹையர் தென் எவர். சரிங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐபிபிஎஸ்சில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நம்ம ஆல் டிக்கெட் கொண்டு போனோம்னா தேல் கலெக்ட் அட் தி எக்ஸாம் சென்டர். பட் இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஹால் டிக்கெட் வில் நாட் பி கலெக்டட் அட் தி எக்ஸாமினேஷன் சென்டர். சரிங்களா, உள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கையில் வந்து நம்மளுடைய கால் லெட்டர் அண்ட் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஸ் வெல் அஸ் யுவர் ஜெராக்ஸ் இதை வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாக்கா நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக போனாலும் யூ வில் நாட் பி அலோவ். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 45 minutesக்கு முன்னாடியே உங்களை கொண்டு போய் சீட்டில் உட்கார வச்சுருவாங்க. அது வரைக்கும் எப்படா டைம் போகும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கணும். பட் எக்ஸாம் ஆரம்பிச்சதுன்னா நம்ம எழுதுறதுக்கு டைம் பத்தாது. சரிங்களா, ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இதுதான் நான் ஆக்சுவலாக சொல்ல வந்தது. கால் லெட்டர் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வில் நாட் பி கலெக்டட் அட் தி எக்ஸாமினேஷன் வென்யூ. சரிங்களா, இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆல் டிக்கெட் கொண்டு போனோம் அப்படின்னா அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க எக்ஸாம் ஹாலில். சரிங்களா, நம்மளுடைய பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் கலெக்ட் ஆர் ஹால் டிக்கெட்ஸ் அண்ட் தே வில் கீப் இட் வித் தெம் செல்ஃப். பட் இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஹால் டிக்கெட்டை நம்மளே ரிட்டர்ன் கொண்டு வந்துடணும். சரிங்களா, பட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ மேலேயும் நம்மளுடைய ஹால் டிக்கெட்லேயும் சீல் வச்சு சைன் பண்ணுவாங்க. சரிங்களா, எதர் தேல் கீப் சீல் ஆர் தேல் சைன். அந்த ஃபோட்டோவும் ஹால் டிக்கெட்டும் நம்ம கையில் பத்திரமா இருக்கணும். சரிங்களா, மெயின்ஸ் எக்ஸாம் போகும்போது அந்த ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட் இல்லாமல் போனோம்னா வில் நாட் பி அலவுட் டு என்டர் இன்சைட் தி எக்ஸாமினேஷன் ஹால். சரிங்களா, ஸோ இந்த டைம் இது வந்து ஒரு புது ப்ரொசீஜர். யூ ஹேவ் டு கேரி யுவர் ஹால் டிக்கெட் வித் யுவர் செல்ஃப். சரிங்களா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ண மாதிரி இந்த வாட்டி கலெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோட்டோ கொண்டு போகணும். தே வில் கிவ் ஹால் டிக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக ஃபோட்டோ டு பி அஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ மேலே தான் அவங்க சீல் வச்சு சைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் திஸ் இஸ் பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ். அண்ட் தென் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆல் த ரீஜியன்ஸ் ஆக்சசிபிளான சென்டர்ஸ் இருக்குது. யூ கேன் செலக்ட் விச் எவர் இஸ் நியர் டு யூ ஆர் விச் எவர் இஸ் கம்ஃபர்டபுள். அதில் வந்து பார்த்தீங்க தென் ஸ்கோர்ஸ் கட் ஆஃப் ஸ்கோர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிசைட் பண்ணுறது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அண்ட் தி காம்படிஷன் லெவல் ஆஸ் வெல் அஸ் தி டிஃபிகல்ட்டி ஆஃப் தி கொஷின் பேப்பர். ஓகேங்களா, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மார்க் தே வில் நாட் கன்சிடர் ஃபார் யுவர் ஃபைனல் செலெக்ஷன். சரிங்களா, ஒன்லி யுவர் மெயின்ஸ் மார்க் அண்ட் யுவர் இன்டர்வியூ மார்க் இஸ் கோயிங் டு பி கன்சிடர்ட். மெயின்ஸ் மார்க் 60 marks எழுதுறது தே வில் கன்வெர்ட் இட் ஃபார் 80 அண்ட் இன்டர்வியூ மார்க்ஸ் வில் பி given அவுட் ஆஃப் 20. சரிங்களா, அந்த 80 மார்க்கு இந்த 20 மார்க்கு சேர்த்து 100 மார்க் உங்களுக்கு ஃபைனல் மார்க் வரும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்.
ஓகேங்களா. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ. அதை பற்றி இப்போதைக்கு எந்த வரிஸும் தேவையில்லை. பட் see to that you have all the documents with you. சரிங்களா. இப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா சிஸ்டம் ஜெனரேட்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன். சரிங்களா. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் இப்போ அப்ளை பண்ண உடனே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. பிகாஸ் டியூரிங் யுவர் இன்டர்வியூ நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை கொண்டு போகணும். சரிங்களா. மோஸ்ட்லி தேல் கிவ் டைம் ஃபார் டவுன்லோடிங் யுவர் அப்ளிகேஷன் ஆல்சோ. பட் இருந்தாலும் நம்ம கையில் ஒரு காப்பி இருக்கிறது இட் இஸ் சேஃப். இப்போயே நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, ஐ மீன் பிடிஎஃப் சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஓபிசி சர்டிஃபிகேட் அதெல்லாம் தேவையில்லை. Candidate will not be allowed to appear for interview if he or she fails to produce the relevant eligibility documents. ஓகேங்க, அவ்வளோதான். நோ டாக்குமெண்ட் ஷால் பி டைரக்ட்லி சென்ட் டு ஐபிபிஎஸ். எந்த டாக்குமெண்ட்ஸும் நம்ம அவங்களுக்கு நேரடியாக அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஓகே. ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் இட் வில் பி பேஸ்ட் ஆன் தி ரிசர்வ் கேட்டகரி. சரிங்களா. இந்த கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகேங்களா. நீங்கள் என்ன ப்ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கேட்டகரியில் அந்த இடத்துல அந்த பேங்க்கில் உங்களோட நீங்கள் உங்கள் கேட்டகரிக்கு வேக்கன்சி இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இஃப் அ கேண்டிடேட் ஃப்ரம் ரிசர்வ்டு கேட்டகரி தட் இஸ் ஓபிசிஓ எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரிஸில் இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிஸில் ஏதாவது ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் எடுக்கிறாங்க அப்படின்னா தேல் பி கன்சிடர்ட் அஸ் ஜென்ரல் கேண்டிடேட். ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓபிசியில் நார்மல் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் தான். ஸோ இதில் நத்திங் டு வரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் ப்ராப்ளம் ஐடென்டி வெரிஃபிகேஷன் எக்ஸாம் ஹால் போகும்போது உங்களுடைய வேலிட் ஃபோட்டோ ஐடென்டி வச்சு உங்களை செக் பண்ணுவாங்க. ஆல் டிக்கெட் அண்ட் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு தேல் பி வெரிஃபையிங் ஆஸ் வெல் அஸ் யூ ஹேவ் டு கேரி யுவர் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் யுவர் ஐடென்டி கார்டு. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து எல்எல்ஆர் சரிங்களா லேர்னர்ஸ் டிரைவிங் லைசன்ஸையோ ரேஷன் கார்டையோ தே வில் நாட் அக்செப்ட் ஆஸ் வேலிட் ஐடி ப்ரூஃப். அதர் ஐடி ப்ரூஃப்ஸ் லைக் ஃபோட்டோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேன் கார்டு, பாஸ்போர்ட், பர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் கார்டு, பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் இஷ்யூட் பை அ கெசட்டட் ஆஃபீஸர். சார் இப்போ என் கையில் எந்த ஒரு ஐடென்டி கார்டுமே கிடையாது, எல்லாமே என்னோடய பர்ஸில் இருக்குது, இல்லை எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒட்டி ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகலாம். சரிங்களா. தட் வில் பி அக்செப்டட். And then next people's representative அதாவது MPs or MLAs along with a photograph identity card issued by a recognized college. Even you can take your college ID card but it should be valid. சரிங்களா. இப்போ பிஜி படிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பிஜி ஐடி கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு ஆர் ஆதார் கார்டு வித் ஃபோட்டோகிராஃப், எம்ப்ளாயர் ஐடி, பார் கவுன்சில் ஐடி, ஆல் தோஸ் திங்ஸ் யூ கேன் யூஸ் இட். And then next is these are all regarding social distancing norms. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கால் லெட்டர் ஷுட் பி ப்ராட் வித் தி ஃபோட்டோ காப்பி ஆஃப் தி ஃபோட்டோ ஐடி ஸ்டாப்பிள்டு வித் இட். சரிங்களா. நீங்கள் கால் லெட்டர் கொண்டு வரும்போது நீங்கள் ஃபோட்டோ ஐடியோட ஜெராக்ஸையும் கொண்டு போகணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிகார்டிங் ஸ்க்ரைப் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் செல்ஃபாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா. பட் அந்த ஸ்க்ரைபுக்கான நார்ம்ஸ் என்ன அப்படின்னாக்கா தே ஷுட் நாட் பி ஃப்ரம் தி சேம் ஸ்ட்ரீம். அதாவது அக்ரிகல்ச்சர் படித்த ஒருத்தவங்களாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி அவங்க அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களாகவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அப்படிப்பட்டவங்கள தான் ஒருத்தவங்கள நீங்கள் ஸ்க்ரைபாக செலக்ட் பண்ண முடியும். யூ ஹேவ் டு கிவ் தேர் டீட்டெயில்ஸ் டியூரிங் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம். சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இட் வில் நாட் பி கலெக்டட் அட் தி எக்ஸாமினேஷன் சென்டர். சரிங்களா. ஸ்க்ரைப் ஃபார்ம் வில் பி கலெக்டட். இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்க்ரைப் ஃபார்ம் இருக்குன்னா இட் வில் பி கலெக்டட் டியூரிங் யுவர் எக்ஸாம் டைமில் அதை வாங்கிப்பாங்க. அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ மஸ்ட் பிரிங் த டியூலி அத்தன்டிகேட்டட் அல்லது ஸ்டாம்ப்டு ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் கால் லெட்டர். சரிங்களா. ப்ரிலிம்ஸ் கால் லெட்டரை வந்து அவங்க சைன் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நீங்கள் கையில் பத்திரமா வச்சுருந்த அந்த ஹால் டிக்கெட்டோட மெயின்ஸ் ஹால் டிக்கெட், ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட், ஃபோட்டோ காப்பி ஆஃப் யுவர் ஐடி கார்டு ஆஸ் வெல் அஸ் யுவர் ஒரிஜினல் ஐடி கார்டு, அந்த 4 டாக்குமெண்ட்டையும் நீங்கள் மெயின்ஸுக்கு கொண்டு போகணும். சரிங்களா. அதோடு சேர்த்து ஒரு அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் அது பக்கத்துலேயே ஒட்டுறதுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நம்ம முன்னாடியே நம்ம கையில் என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா 4 விஷயம். சரிங்களா. ஒன்று ஃபோட்டோகிராஃப், இன்னொன்று சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் யுவர்
டிக்ளரேஷன், செல்ஃப் டிக்ளரேஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருசாக எதுவும் கவலைப்பட வேண்டாம். ரெடியூஸ் இட் சைட்ஸ் டு 20 to 50 KB. சரிங்களா, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் கேபிட்டல் லெட்டரில் எழுதுறதெல்லாம் சிக்னேச்சர்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இட் ஷுட் பி இன் 10 to 20 KB. சிக்னேச்சர் 10லேருந்து 20 KB, ஃபோட்டோ 20 to 50 KB அண்ட் யுவர் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஷுட் பி 20 to 50 KB. இந்த KB சைஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க, இல்லாட்டி ஃபோட்டோ அப்லோட் ஆகாது. சரிங்களா. அண்ட் தென் செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 100 KBக்குள்ளார. சரிங்களா. அந்த செல்ஃப் டிக்ளரேஷனுக்கான டெக்ஸ்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அப்படியே கையில் எழுதி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா. அதில் வந்து மற்றபடி வேறு எதுவுமே அவங்க வந்து அப்லோட் பண்ண சொல்லி இப்போ கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபீ ₹175 ஃபார் SC/ST அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃபார் அதர்ஸ் இட் இஸ் 850. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ப்ரொசீஜர் வில் see now. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதை தான் அவங்க திருப்பி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பெருசாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இஃப் யூ ஹேவ் டைம் கைண்ட்லி கோ த்ரூ இட். சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேக்கன்சிஸ். சரிங்களா. இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 884 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 884 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அனௌன்ஸ்ட் பை கனரா பேங்க் அண்ட் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒவ்வொருத்தரும் 300 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபைனலி பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 24 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. we have 10 more banks to announce their vacancies, பட் அது அனௌன்ஸ் பண்ணணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. we cannot depend on that. let's work for this 884 வேக்கன்சிஸ். சரிங்களா. அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ளார நமக்கு புதுச்சேரியில் சென்டர் இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் செலக்ட் தட் ஆல்சோ. புதுச்சேரி சென்டர்ஸ் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளார ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா we have சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர். டோட்டலி we have 9 சென்டர்ஸ். சரிங்களா. இதில் எது வேணுமானாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், பேஸ்ட் ஆன் யுவர் கம்ஃபர்டபிலிட்டி அண்ட் ப்ராக்சிமிட்டி. மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டர் தான், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடிய இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஃபார் யுவர் photograph the size should be 20 to 50 KB and for your signature, left thumb impression and handwriting it should be சிக்னேச்சருக்கு வந்து பார்த்தீங்க சிக்னேச்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 to 20 KB, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 to 50 KB. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செல்ஃப் டிக்ளரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 to 100 KB. ஆல்ரெடி இதை நான் சொல்லிட்டேன். ப்ளீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போடும்போது டென்ஷன் இல்லாமல் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனையோ இல்லை சிக்னேச்சரையோ நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதக்கூடாது. இட் ஷுட் பி இன் யுவர் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங், அப்படி தான் எழுதணும். அதே மாதிரி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணுறதுக்காக எழுத சொல்லுவாங்க. சரிங்களா. மோஸ்ட்லாக நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுற ஹேண்ட் ரைட்டிங்கே எழுதுங்க. சரிங்களா. ஏன்னா இங்கே ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், அதே மாதிரி அங்கே ஆன்லைன் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்கள் ஹால் டிக்கெட்டில் எழுத சொல்கிற அந்த டிக்ளரேஷன் இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா இட் வில் லீட் டு சம் டிஸ்கிரிப்பன்சிஸ். அது நம்மளுக்கு தேவையில்லாத ட்ரபிள். சரிங்களா. மோஸ்ட்லி வராது, பட் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மோஸ்ட்லி நீங்கள் என்ன ஹேண்ட் ரைட்டிங் யூஸ் பண்ணுவீங்களோ, காமனாக யூஸ் பண்ணுவீங்களோ, ஏன்னா ஒரு சிலர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். சரிங்களா. இது ஸ்கேன் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் விச் யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் டியூரிங் யுவர் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. அதாவது எனக்கு கோவிட் ரிலேட்டடாக எந்த சிம்டம்ஸும் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டாக்குமெண்ட்ஸ்க்கான ஃபார்மட். சரிங்களா. நீங்கள் நார்மலாக சப்மிட் பண்ணக்கூடிய அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இல்லை இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டோ எஸ்சிஎஸ்சி சர்டிஃபிகேட் இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்ச் இந்த மாதிரி ரிலேட்டடான உங்களுடைய கிளைம்ஸ் ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே அப்லோட் அதுக்கான ஃபார்மட்ஸ் தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்குது. சரிங்களா. தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் நோட்டிஃபிகேஷன்.
அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது, அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.